ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதாவது ஹஜ்ரத்துக்கிட்டே அறிமுகத்துக்கு முன்னாடி நான் ஹஜ்ரத்துக்கிட்ட போனதுக்கே காரணம் இது ஒரு காரணம். நான் வந்து ஒரு தஞ்சாவூர் போயிட்டு வர்றேன். வரும்போது பஸ்ஸில் உட்காந்துருக்கேன். 3 பேர் உள்ள சீட்டு, நடுவில் நான் உட்காந்துக்கிறேன். இந்த பக்கத்தில் இந்த ஜன்னல் ஒட்டி ஒரு வயசான ஆள் உட்காந்துருக்காரு, இந்த பக்கத்தில் இன்னொரு ஆள் உட்காந்துக்கிறார். அந்த ஜன்னல் வந்து கொஞ்சம் லேசாக இருக்கு. அதில் வர்ற காற்று அவருக்காக தாங்க முடியல, குளிருது. அப்போ அவர் சொன்னார், தம்பி நீ இந்த பக்கம் வந்துடுறியா, நான் அங்கே போயிடுறேன் அப்படின்றார். வயசான ஆள், சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவர் நான் போய் இப்படி தடவிட்டு போயிட்டேன். அவர் எந்திரிச்சு வந்து அப்படி உட்கார போகிறாரு. ஒரு மேலே பஸ்ஸு போகிறான், ரொம்ப வேகமாக போகிறான். ஒரு விவசாயம் அந்த பயிர் போடுங்கன்னு ஒரு போர்டு, பெரிய போர்டு ஒன்று வச்சுக்கலாம். ஒரு பஸ்ஸை போய் மூவி பார்த்தா அந்த போர்டில் போய் மோத போகிறான். ஆம்பாருங்க கூட்டிகிட்டு போய் இப்படி திருப்பினாலும் பஸ்ஸில் போய் மோதிட்டான். அந்த பஸ்ஸில் பின்பக்கத்தில் போய் மோதுறான். அவன் மோது ஒன்றும் இல்லை, அந்த மேலே இந்த ஆள் கொடுத்த அந்த பொட்டி வந்து மேலே இருக்குது, ஒரு தாரை பொட்டி, நல்ல வெயிட்டாக என்ன வச்சுக்கிறான்னு உள்ளக்கன்னு தெரியல. இந்த பால் அது விழுந்துச்சு, ஒரு மண்டையில் விழுந்துச்சு, மண்டை புதஞ்சிச்சு, ரத்தம் கொட்டுது, அப்படியே என் மேலே சாயிடாது, செஞ்சுக்கிட்டார். அப்போ எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகுது. அது அதிர்ச்சியில் அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பைக்கில் ஒரு நாள் கூட போகிறேன். அப்போ வந்து அந்த பைக் வந்து அவர் போகும்போது மெயின் ரோட்டில் ஒரு ரூட்லேருந்து ஒரு பொம்பளை கிட்ட வந்து இறங்குது. அவன் கவனிக்காமல் அந்த ஆள் விட்டான், அந்த கொண்டு மேலே விட்ட உடனே அவர் இப்படி விழுந்துட்டார். என்னை அப்படியே தூக்கி வீசினா மேலே நான் போகிறேன், எனக்கு கீழே பஸ்ஸு போகுது, அப்படியே விழுந்து தேய்ச்சிக்கிட்டு போகுது. அந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் விழுந்துட்டேன். விழுந்தால் நோம்பு, அதில் போய் இது பண்ணி அதை என்னால் இன்னும் செய்ய முடியும், ரத்தம் வருது, ஆனால் நோம்பு போகாதுங்கிற ஒரு நம்பிக்கை லேசாக கசியுது, அவ்வளோ தான் தேஞ்சிருச்சு. போயிட்டு அதுக்கப்புறம் நோம்பு திறந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு கண்டுபிடிச்சிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்படிலாம் சொன்னதோட அஜர்த்து செட்டில் இருக்கிற நானா சாப்பிடு அப்படின்னா, நீங்கள் வாங்க எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் ஹஜரத்திட்ட வந்து சொல்லுங்கள். நான் போனேன் ஹஜரத்திட்ட. அப்போ தான் ஹஜரத்தை நான் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் வீடியோ கடை வச்சுருந்தேன். என்கிட்ட கேசட் எடுக்கிறதுல பழக்கம். ஹாரிஸுங்கிறது அவளுக்கு தெரியும். ஆமாம், ஏன்னா அது மாதிரி அது தெரியும் அவளுக்கு. ஆனால் என்ன பார்த்ததில்லை, அவளை நானும் பார்த்ததில்லை. அப்போ தான் முதல் பார்க்குறேன். போன உடனே இந்த மாதிரி செய்திகள்லாம் சொன்னேன். மட்டும் போட்டுக்கிட்டாங்க. ஒரு ஓய்வு பார்ப்பான்னு பார்த்தா ஓதுனேன், ஏதாவது செய்வான்னு பார்த்தா ஒன்றும் செய்யலை. வந்து ஒன்றுமே நம்மளுக்கு செய்யலையே, சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போனேன். சரி அடுத்த நாள் போனேன், ஏதாவது பார்ப்போம். மறுபடியும் போகிறேன், திரும்பி போகிறேன், அப்புறம் நைட்டு போக ஆரம்பித்தேன். இப்படியே போயிட்டே இருக்கிறது. எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இருந்து அந்த பயமெல்லாம் எனக்கு போயிடுச்சு. யாராச்சும் வந்தால் நேரம் ஒரு ஆள் வேகமாக நடந்து வந்தால் என்னை அடிக்க வராமல் இருக்குங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு. பயமெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு நாள் அவளுக்கு காலு வலி, அதெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டேன். அது தூங்கிட்டுக்கிறேன். தூங்கும்போது மூச்சு விட்டுட்டேன். நான் என்ன செஞ்சேன், மூச்சு விடும்போதும் மூச்சு இழுக்கும் போதும் ஆட மூச்சு மாதிரியே நானும் இழுக்கிறதும் அதோட டக்குன்னு எந்திரிச்சு என்னங்க செய்கிறீங்க, எல்லாம் சரிங்க மூச்சு விடுறீங்கள, அதே மாதிரி விட்டேன். அப்படியா மறுபடியும் படுத்துக்கிட்டான். அடுத்த நாள் வந்து ஈசு சாதிக்கிட்டேன். வந்து அடே அவன் பெரிய கல்லண்டா, இங்கே உள்ளதை அப்படியே சுரண்டிட்டு போகிறதுக்காக வந்துயா அப்படின்டா. அதுலேருந்து அவன் வந்து நம்ம மேலே ரொம்ப அன்பு. அதாவது சொன்ன வார்த்தைகளில் ரொம்ப உயர்வு தரமான வார்த்தை என்னண்டா, அவன் என் பிள்ளடா, தப்பு பண்ண மாட்டான்டா. இந்த குண்டு வெடிச்சப்போ கடையில் வச்சு இந்த சாமான்லாம் வச்சு வியாபாரம் பண்ணணும், அதெல்லாம் ஹலாலான முறையில் எந்த விதமான விலை ஏற்றி வைக்காமல் ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணேன். அப்போ ரொம்ப பேர் பெருமையாக போய் ஹஜரத்திட்ட போய் சொல்லியிருக்கேன். ஹஜரத்து எனக்கு கூப்பிடணும், நான் சொல்லிட்டான், அடே அவன் என் பிள்ளடா, அதெல்லாம் தப்புலாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு பெரிய ஒரு மெடல் வந்துச்சு, எனக்கு விருது. எனக்கு ஹஜரத்து எனக்கு கொடுத்த விருது. நான் அதுக்காக வந்து அவளுக்கு வந்து காலை தொட்டு முடிச்சு விட்டுக்கிறேன். அவளுக்கு தான் சந்தோஷப்படலை. ஏன்னா சந்தோஷங்கிறது முதல்ல வந்து நமக்கு வந்து அதுதான் லைஃப்னு போய்டும். சந்தோஷம்னு ஒன்று வந்துடுச்சு, நம்ம இதுக்கு வந்து ஆனந்தப்பட்டுட்டோம்னா அடுத்தது இது மாதிரியான சந்தோஷங்கள் நம்மளுக்கு வர்றது கஷ்டம். நீங்கள் ஒரு எல்லாருக்கும் பொதுவாக ஒரு காமனான ஒரு விஷயம், எனக்கு ஹஜரத்து எனக்கு உத்தரவும் கொடுத்துருக்குறா. எப்படி கொடுத்தான்னா, எங்கள் லாத்தாக்கு பெரிய லாத்தாக்கு மயத்துக்கு போனால் ஒத்துக்காது. அப்போ ஒரு விஷயம் கொடுத்தேன். அது லாத்தாண்ட போய் சொன்னேன்,
ஓதுனா அவளுக்கு வந்து மயத்துக்கு போனதுக்கு போனால் பிரச்சனை இல்லை, நல்லவிதமாகிட்டான். இந்த எல்லாம் மயத்துக்கு போனால் குளிப்பாட்டுற அளவுக்கு துணிஞ்சிட்டான் ஆள். அதோட பார்த்தேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கு அதே மாதிரியே வந்துச்சு. அப்போ நான் போய் அஜயத்திட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி என் ஒய்ஃப் மயத்துக்கு போனால் வந்துருக்கணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே குடிச்சிக்கிறேன். இல்லை அது லாத்தாக்க கொடுத்தீங்க, இது என் ஒய்ஃபுக்கு உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது. உங்களுக்கு நான் என்னென்ன கொடுத்துருக்கிறேனோ அது நீங்கள் யாருக்கெல்லாம் விரும்புகிறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அப்படியேப்பா இது எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு. அப்போ நான் எனக்கு அஞ்சத்து கொடுத்த அத்தனையுமே எல்லாருக்குமே கொடுக்கலாம். அதையும் அந்த அடிப்படையில் நான் ஒரு இஸ்மு ஒன்று இப்போ சொல்கிறேன் காமனாக, எல்லாருமே இதை யூஸ் பண்ணுங்கள், எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு நல்ல நாளில் நீங்கள் இதை ஆரம்பிங்க, ஒரு அரை மணி நேரம், அதாவது அரை மணி நேரத்துக்கு குறைவில்லாமல் அதை ஓதுங்க. ஓதிக்கிட்டால் அது உறுதியாகிடும். அது உங்கள் உடலில் உங்கள் ரத்தத்தோடு அது மிக்ஸ் ஆகிடும். அரை மணி நேரத்துக்கு தாண்டி ஒரு நிமிஷமாவது கூட போகணும். உட்காந்த இடத்துலேருந்து எந்த விதமான தடம் இல்லாமல் அமைதியாக போய் ஒரு இடத்துல போய் உட்காந்து முன்னாடி 3 செலவாத்து, முடித்ததுக்கப்புறம் 3 செலவாத்து. செலவாத்து வந்து அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. இந்த செலவாத்தை முன்னாடி 3, கடைசியாக முடித்தது 3. சொல் இஸ்மு யா ரஹ்மான், யா ரஹீம், யா கரீம், யா ஹக் யா முபீன். இதுதான். இதை மட்டும் ஏற்றிக்கிட்டு போங்க. நீங்கள் வெளியில் போகும்போது வாசப்படியை விட்டு இறங்கும்போது ஊதிக்கிடுங்க. ஊதி நெஞ்சில் ஊதிக்கிட்டு போயிடுங்க. ஓதி அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வாசல்லேருந்து உள்ளே போகும்போது ஓதிக்கிட்டு உள்ளே போயிடுங்க. உங்களுக்கு ஒரு பலா முசீபத்து நீங்கள் போகிற இடத்துலேருந்து வராது. அல்லாஹ்வுடைய நான் வேறு ஏதாவது முக்கியமாக ஒரு 5 இரவுகள் 2 பேர்னா சஃபே பராத்து, மேராஜ், லைலத்துல் கத்ர், இந்த 5 நாளையிலையும் ஒரு 178 தடவை அது ஓதிக்கணும். அதை ஓதிக்கிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பலன் உள்ளதாக இருக்கும். எல்லோரும் நல்லா அனுபவிங்க, எல்லோரும் சந்தோஷமாகிடுங்க. அஜரத்தில் துவா உங்கள் எல்லோரும் கிடைக்கணும்னு நானும் துவா செய்கிறேன்.